أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகில உலகங்களின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அப்படின்ற இந்த வாக்குறுதியோட அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, அல்லாஹுடைய ஈடு இணையே இல்லாத கருணையால இந்த அருள் வளம் நிரம்பிய இந்த ரமதானுடைய இரவுகள்ல அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கான ஒரு சபைக்காக இறைவன் நம்மளை தேர்வு செஞ்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப சகோதரி சுமையா சொன்ன மாதிரி இன்னைக்கு அவ்வளவு பதற்றம் நிகழுது. ஒரே ஒரு இடத்துல ஏற்பட்ட பாதிப்பு, அது வந்து அப்படியே எப்படி ஒரு துளி ஒரு சின்ன கல்ல வந்து ஒரு குளத்துல வந்து நம்ம எரியும் போது அதை சுத்தி வந்து அலைகள் வந்து ஏற்படுமோ, அந்த அலைகள் வந்து ரிப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து அந்த அதிர்வலைகள் ஏற்படுமோ அதே மாதிரி ஈரான் அப்படின்ற ஒரு தேசத்துல ஏற்படுத்தப்பட்ட இந்த போருடைய பாதிப்பு இது சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லயும் இஸ்லாமியர்களை தாண்டி எல்லா மனிதர்களுடைய இதயத்திலயுமே வந்து ஒரு அச்சத்தையும் ஒரு பயத்தையும், இது மூன்றாம் உலக போருக்கான ஆரம்பமா இருக்குமா அப்படின்ற பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து நம்ம எல்லாரும் இங்க ஒன்று கூடியிருக்கோம். அன்பான சகோதரிகளா, இந்த செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் இறைவன் கிட்ட வந்து நம்ம இந்த பதற்றமான போர் சூழல் மாறி அல்லாஹுடைய கருணையால அமைதி நிலவணும். இதுவரைக்கும் ஏறத்தாழ வந்து ஒரு 50ல இருந்து 60 பேர், அது வந்து ஒரு பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில வந்து குண்டு வீசப்பட்டிருக்கு டெஹ்ரான்ல. 50ல இருந்து 60 பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல இனிமேலாவது மென்மேலும் உயிரிழப்புகள் இல்லாம இந்த ரமதான் அமைதியான ரமலானாகவும் உலகம் 3வது போருக்கு போகாம இந்த சூழல் வந்து இலகுவாவதற்காகவும் இறைவன் கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளா, ஏக இறைவனுக்கு நன்றி சொல்வதற்கு கோடிக்கணக்கான விஷயங்கள் இருந்தா கூட இன்னைக்கு நம்ம எந்த போர் பதற்றமோ இல்ல வந்து குண்டுகளுடைய சத்தமோ இல்ல வந்து எப்ப நம்ம தலையில வந்து என்ன விழுகும் அப்படின்ற பதட்ட நிலையெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு அமைதியான சூழல்ல இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறதே வந்து பெரிய நேயமா தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட திருமறையில வந்து நிறைய இடங்கள்ல நான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நிலையில இருக்கேன். எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிடரி நரம்பை விட நான் உங்களுக்கு மிக அருகில இருக்கேன் அப்படின்ற அந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி காமிக்கிறான். நம்ம வாரம் வாரம் வழமையாக ஓதக்கூடிய சூரத்துல் காஃப்லயும் இந்த வசனம் வருது. அதே மாதிரி 50வது அத்தியாயத்துடைய 16வது வசனத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, நாம் மனிதர்களை படைத்துள்ளோம். இன்னும் அவர்களுடைய ஆன்மாக்கள் என்ன மெதுவாக உரைக்கக்கூடிய அவர்களுடைய ஆன்மாக்கள் கூறுவதையும் நாம் அறிந்துள்ளோம். இன்னும் நாம் அவர்களது பிடரி நரம்பை விட அவர்களுக்கு மிக அருகில் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக தன்னுடைய அருகாமைய வந்து நமக்கு உணர்த்தி காமிக்கிறான். அன்பான சகோதரிகளா, இன்னைக்கு நேத்து நேத்து வகுப்புடைய தொடர்ச்சியை தான் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம்.
என்ன தலைப்புல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, பேசும் கற்கள் அப்படின்ற அடிப்படையில அல்லாஹுடைய அருகாமை இருக்கும் போது, அல்லாஹுடைய அன்பும் அருளும் இருக்கும் போது, சாதாரண கல்லுக்கு கூட ஒரு புனிதத்தன்மை ஏற்படும். சாதாரண கல்லா இருந்தா கூட அல்லாஹ் இது என்னுடையது அப்படின்னு சொல்லும் போது, அதை பாதுகாப்பதற்கு இறைவனே களத்தில் இறங்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்றதுதான் காபாவுடைய வரலாறையும் சில ஆஹ் நுட்பமான நினைவூட்டல்களையும் நேத்து பார்த்தோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி ஹதீத்ல ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலமாகிய பேரு ரூமா அப்படின்னு சொல்லக்கூடிய மதினாவில் இருக்கக்கூடிய ரூமா அப்படின்ற அந்த கிணற பத்தி நம்ம பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கும் முன்னாடி இந்த குர்ஆன் வசனத்தை இன்னொரு தடவை நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தான் நம்மள படைச்சிருக்கான். நம்மளுடைய ஆன்மா என்ன பேசுது அப்படின்றத கூட இறைவன் செவியேற்கக்கூடியவனா இருக்கான். அதையும் தாண்டி நம்மளுடைய வலது கையை எடுத்து அப்படியே நம்ம பெரடியில வச்சோம் அப்படின்னா, எவ்வளவு குயிக்கா, எவ்வளவு சீக்கிரம் வச்சிட முடியுது. இப்ப நம்ம கையை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நேரத்தை விட, ஒரு செகண்ட் நேரத்தை விட நம்மளுடைய ரப்பு நமக்கு ரொம்ப அருகாமையில நெருக்கமா இருக்கக்கூடியவனா இருக்கான் அப்படின்றதுதான் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரிகளா, இந்த ரமதான் மாதம் முழுக்க ஏதேதோ தலைப்புகள்ல வேற வேற விஷயங்களை கொண்டு சேர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும், எல்லா விஷயங்களும் ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கு. அது என்ன கருத்து அப்படின்னு சொன்னா, அல்லாஹுடைய கரங்கள், அல்லாஹுடைய பிரசன்ஸ், அல்லாஹுடைய அருகாமை மனிதர்கள் எல்லாத்த விட நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானதா இருக்கு அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். நிறைய நேரங்கள்ல நம்ம எங்க தவறி போயிருவோம், இல்ல எங்க தடமாறி போயிருவோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வ வைக்க வேண்டிய இடத்துல ஒரு சராசரியான சாதாரண மனிதனை கொண்டு வைக்கும் போது, அந்த இடத்துலதான் நம்ம வாழ்க்கைக்கான சறுக்கல் ஏற்படும். அந்த இடத்துலதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய தோல்வியுடைய முதல் படிநிலை ஏற்படும். அல்லாஹ்வ வைக்க வேண்டிய இடத்துல ஒரு மனிதனை மட்டும் இல்ல, எந்த பொருளை வச்சாலும் சரி, இல்ல எந்த பொருளாதாரத்தை வச்சாலும் சரி, எதை அல்லாஹ் இருக்க வேண்டிய இடத்துல எதை கொண்டு வைக்கிறோமோ, அதுலதான் நம்மளுடைய சறுக்கலும் நம்மளுடைய அழிவும் ஆரம்பமாகுது. ஏன் அப்படின்னா, அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய அருகாமை மனிதர்களுடைய அருகாமை மாதிரியோ, மனிதர்களுடைய அன்பு மாதிரியோ, இல்ல வேற பொருள்களுடைய அன்பு மாதிரியோ நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்கிறதே இல்ல சகோதரிகளா. இந்த அன்பு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத, களங்கம் இல்லாத ஒரு அன்பு. சுப்ஹானல்லாஹ். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மனிதர்களுடைய அன்புல ஒரு நிபந்தனை இருக்கும். இப்ப நம்மளே உடைஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இல்ல நம்மளே ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனை முடியட்டும். அதுக்கப்புறமா நம்ம முன்ன மாதிரி பேசிக்கலாம். இப்ப நம்ம ஒரு நெருக்கடியான கடன்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்ப போனா ஒருவேளை நம்ம கிட்ட உதவி கேட்டுருவானோ? இந்த கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் ஓஞ்சு அவன் பழைய நிலைமைக்கு வரட்டும். அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். அப்படின்றதோ, இல்ல அப்படின்னு சொன்னா, குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்கா? இல்ல பெரிய சண்டைகள் உறவினர்களுக்கு மத்தியில நெறைய சண்டைகள் இருக்கா? சரி, சரி தேவையில்லாம இந்த சண்டைக்கு மத்தியில போனா, அவனுக்கும் இவனுக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் ஓயட்டும். அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றதோ, இல்ல ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க. இப்ப போனா நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்துருவாங்க. கொஞ்சம் இந்த நிலைமை சுமூகமா மாறட்டும். அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி, மனிதர்கள் நம்ம கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு நெறைய நிபந்தனைகள் தெரிவிப்பாங்க சகோதரிகளா. ஆனா அல்லாஹுடைய அன்புல எந்த நிபந்தனையுமே இருக்காது. அடிமட்டத்துல உடைஞ்சு போயிருக்கும் போது கூட யாருமே இல்லைனாலும் அந்த இடத்துக்கு முதலில் வரக்கூடியவன் நம்மளுடைய இறைவன். அதையும் தாண்டி நம்ம மேல நமக்கே மதிப்பில்ல, ரொம்ப நம்மள நாமளே தாழ்வா பலகீனமா நான்லாம் எதுக்குமே லாயக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்லி வர்தினஸே இல்லாம ரொம்ப அன்வர்தியா உணரக்கூடிய அந்த நேரத்துல கூட நீ ஏன் கவலைப்படுற? நான் இன்னும் உன்னைய வெறுக்கவே இல்லை, உன்னை கைவிடவே இல்லை, நான் உன் கூடவே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நமக்காக நிக்கக்கூடியவனும் முதலில் யாராக இருப்பான் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இறைவனாதான் இருப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த அன்ப ஆழமா உணர்த்துறதுக்கு தான் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தலங்கள்ல இருக்கக்கூடிய கற்கள் நமக்காக இல்ல அப்படின்னு சொன்னா தன்னுடைய இறைவன் கிட்ட என்ன பேசுது அப்படின்றதுதான் சுத்தி சுத்தி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க போறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த அடுத்த 2 நாட்களுக்கு. அப்ப இந்த எல்லா விஷயங்களும் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்ல, உலகத்துல மனிதர்கள்ல சிலரை தவிர உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் இல்ல உயிரில்லாத எல்லா விஷயங்களும் அல்லாஹுடைய இந்த ஆழமான களங்கமில்லாத அன்பை ரொம்ப ஆழமா புரிஞ்சிருக்கு.
ரொம்ப ஆழமா புரிஞ்சிருக்கிறனாலதான் அல்லாஹ் சொல்றான், 24 மணி நேரத்துல 1440 நிமிஷத்துல ஒரு நிமிஷம் கூட தவறாம உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பும் அல்லாஹுவ ஒண்ணு தஸ்பீக் செஞ்சுட்டு இருக்கான். இல்ல அப்படின்னு சொன்னா அல்லாஹுவ சுஜூத் செய்யக்கூடிய நிலையில இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நிறைய இடங்கள்ல சுட்டி காமிக்கிறான். அல்லாஹ் சில இடங்கள்ல சொல்லும் போது சுஜூது செய்யக்கூடிய மலைகளை பத்தி பேசுறான். இன்னும் சில இடங்கள்ல சொல்லும் போது அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடிய ஆறுகளை பத்தி பேசுறான். இன்னும் சில இடங்கள்ல சொல்லும் போது அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய கற்களை பத்தி பேசுறான். இன்னும் சில இடங்கள்ல பேசும்போது அல்லாஹுவை தொழக்கூடிய மரங்களை பத்தி பேசுறான். அப்ப சூரியன், பூமி, நட்சத்திரம், வானம் இந்த மொத்தமும் அல்லாஹுவ திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கு. 24 மணி நேரமும் 7 நாட்களும், ஒரு வாரம் முழுக்க, ஒரு மாதம் முழுக்க, ஒரு ஆண்டு முழுக்க. இங்க யாரு இந்த இந்த முழு 24 மணி நேரம் அல்லாஹுவை புகழ்வது, வணங்குவதுல இருந்து யாரு கொஞ்சம் தடுமாறி போயிடுறா, இல்ல யார் இந்த ப்ராசஸ்ல இருந்து ஓய்வெடுக்கிறா அப்படின்னு சொன்னா அது ஒரே ஒரு படைப்பு தான் அப்படின்னு சொல்லி இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. யாரு அல்லாஹுவ வணங்குறத கொஞ்ச நேரம் மறந்துடுறாங்க, இல்ல யாரு அல்லாஹுவ திக்ர் செய்யறதுல இருந்து கொஞ்ச நேரம் விலகிடுறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உன்னதமான படைப்பு அப்படின்னு சொல்லி காமிக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் தான் சகோதரிகள். சுப்ஹானல்லா. ஆனா எப்பப்பெல்லாம் நம்ம திக்ர் செய்யறோமோ, எப்பப்பெல்லாம் வணங்குறோமோ, அப்ப நம்ம என்ன செய்யறோமா, இந்த மொத்த உலகமும் சேர்ந்து அல்லாஹ்வை எப்ப பார்த்தாலும் வணங்கிக்கிட்டே இருக்குல்ல, அந்த வணக்கத்துடைய சர்க்கிள்குள்ள, அந்த வட்டத்துக்குள்ள நம்ம தொழக்கூடிய சில நேரங்கள், நம்ம திக்ரு செய்யக்கூடிய சில நேரங்கள், நம்ம குர்ஆன் ஓதக்கூடிய சில நேரங்கள்ல மொத்த உலகத்தோடையும் நம்மளும் போய் கொஞ்ச நேரம் இணைஞ்சுக்கிறோமா. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹுவ வணங்காத அந்த நேரங்கள்ல தான், அல்லாஹுவ நினைக்காத அந்த நேரங்கள்ல தான் மனிதன் மொத்த உலகத்துடைய இசைவுல இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு தள்ளி நிக்கிறானாம். அல்லாஹுவ நம்ம வணங்குற நேரம், அல்லாஹுவ நினைக்கிற நேரத்துலதான் மொத்த உலகத்தோட இசைந்து செயல்படக்கூடியவனாக மனிதன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இமாம் இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகா சொல்லி காமிக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹ் சூரத்துல் இஸ்ரால சொல்லி காமிக்கிறான், இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த மொத்த உலகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கூட அல்லாஹுவை கண்ணியப்படுத்தாமல் அவனை புகழாமல் இருப்பதில்லை. ஆனால் நீங்கள் தான் அந்த கண்ணியத்தையும் புகழையும் உணராதவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சூரத்துல் இஸ்ராவுடைய 44வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பண்பான சகோதரிகளா, இந்த மொத்த அகிலமும் அமைதியாக இல்ல. மொத்த அகிலமும் அல்லாஹுவ நினைச்சிட்டேதான் இருக்கு, அல்லாஹ்வ புகழ்ந்துட்டேதான் இருக்கு. ஆனா நமக்குதான் அந்த அகிலத்துடைய மொழி புரியல. நமக்குதான் இறைவனை புகழக்கூடிய, இறைவனை நேசிக்கக்கூடிய அந்த பாஷை புரியல. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய அன்பை உணரக்கூடியவர்களாக மொத்த உலகம் அல்லாஹ்வை துதி பாடிட்டே இருக்கல, அல்லாஹ்வை வணங்கிட்டே இருக்கல. அந்த வணக்கத்துல நம்மளும் அதிக நேரம் நம்மளை இணைச்சு கொள்ள வேண்டும் அப்படின்ற பிரார்த்தனையோட இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பெஹ்ரு ரூமா அப்படின்னு இந்த கல் அல்லாஹ் கிட்ட என்ன பேசுது, இந்த கல் அல்லாஹ் கிட்ட யாருக்காக இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்ற அந்த நிகழ்வுகளை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப அன்பான சகோதரிகள், பெஹ்ரு ரூமா அப்படின்ற, பெஹ்ர் அப்படின்னு சொன்னா கிணறு, ரூமா அப்படின்றது அந்த கிணறுடைய பெயர். அப்ப ரூமா அப்படின்ற அந்த கிணறு இப்ப வரைக்கும் ஒரு மனிதருக்காக அல்லாஹ் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. அந்த மனிதர் வேற யாரும் இல்ல, உஸ்மான் இப்னு அஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு அப்படின்ற அந்த அழகிய நபித்தோழருக்காக பெஹ்ரு ரூமா அப்படின்ற அந்த கிணறு இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் கிட்ட உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுக்காக பேசிக்கிட்டே இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்படி என்ன மகத்துவமான கிணறு, இது என்ன அவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க கிணறு, இது எங்க இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இப்ப நம்ம தொடர்ச்சியா படிப்படியா பார்க்கலாம். அப்ப இந்த ரூமா அப்படின்ற இந்த கிணறு இஸ்லாமிய வரலாற்றிற்கு முன்னமே ரொம்ப பல ஆயிரம் ஆண்டுகள் வயதான ஒரு கிணறு அப்படின்னு சொல்லி நிறைய வரலாற்று சான்றுகள் சொல்லி காமிக்குது.
இந்த கிணறுக்கு இந்த பேர் ஏன் வந்துச்சு, ரூமா அப்படின்ற இந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, முசைனா அப்படின்ற ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ரூமா அப்படின்ற ஒரு மனிதர் தான் இந்த கிணறுக்கு வந்து சொந்தக்காரரா இருந்தாரு. அப்ப இவருடைய பெயரை தான் இந்த கிணறுக்கு ரூமா அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டினாங்க அப்படின்னு சொல்லி சில வரலாற்று நிகழ்வுகள் சொன்னா கூட, இன்னும் சில வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இல்ல, ஒரு யூத ஓனர் இருந்தாரு. ஒரு யூத எஜமானன் இருந்தாரு. அந்த யூதர் தான் இந்த கிணற்றுக்கு வந்து சொந்தக்காரரா இருந்தாரு. அவர் வந்து பனு கிஃபார் குலத்தை சார்ந்தவரா இருந்தாரு. அவருடைய பேர் ரூமா. அதனாலதான் இந்த கிணறுக்கு இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கிணறுக்கு இந்த பேர் ஒண்ணு முசைனா குலத்தை சார்ந்தவர் அந்த ரூமாவுடைய பேரா இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா இந்த யூதருடைய பேரா இருக்கலாம். எப்படியோ அந்த கிணறுடைய பேர் ரூமா. இந்த கிணறு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கிணறு இன்னைக்கு வரைக்கும் சுப்ஹானல்லாஹ் உயிரோட இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம வந்து மதீனாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கிணற வந்து ஜியாரத்திற்காக சில நாட்கள் வந்து திறந்து வைப்பாங்க. ஜியாரத்திற்காக திறந்து வைக்கும் போது, இன்னைக்கு நம்ம மதீனாவுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சா கூட, அந்த கிணறுல இருக்கக்கூடிய நீரை பருகலாம். அந்த கிணற சுத்தி இருக்கக்கூடிய பேரீச்ச மரங்கள வந்து நம்ம போய் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த கிணறு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, மஸ்ஜித் நபவியிலிருந்து ஏறத்தாழ ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவுல வடமேற்கு திசையில இந்த கிணறு இருக்கு. அப்ப இந்த கிணறு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, வாதி அல் அகீக் அப்படின்னு சொல்லக்கூடிய தாழ்வான பகுதியில இந்த கிணறு வந்து இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த இந்த கிணற வந்து இருக்கக்கூடிய பகுதிய வந்து முஜ்தமா அப்படின்ற அ திறந்த நிலம் அப்படின்ற பேரும் வந்து இதுக்கு இருக்கு. சுப்ஹானல்லாஹ். இந்த ஏரியாவுக்கு வந்து அல் ஜுர்ஃப் ஏரியா அப்படின்றதும் இந்த கிணறு இருக்கக்கூடிய இடமா இருக்கு. சரி, இந்த கிணறு கிணறுன்னு பேசிக்கிட்டே இருக்கோமே, இது ஏன் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுக்காக இப்ப வரைக்கும் அல்லாஹ் கிட்ட பேசுது? இதுக்கு பின்னாடி என்ன வரலாற்று சிறப்பு இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். இதுக்கு ஏன் இவ்வளவு மகத்துவம் அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னா, இதோடைய ஆரம்பம் யாருகிட்ட இருந்து ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான, அன்பான, வேண்டுகோள் கலந்த ஒரு கட்டளையில இருந்துதான் இதோடைய திருப்புமுனை அமைஞ்சுச்சு. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வரக்கூடிய அந்த காலகட்டத்துல மதீனாவுல பயங்கரமான தண்ணீர் பஞ்சம். பயங்கரமான தண்ணீர் பஞ்சம் நிரம்பிய அந்த நாள்ல குடிக்கிறதுக்கான தண்ணீருக்கு அவ்வளவு ஸ்கேர்சிட்டி இருந்துச்சு, அவ்வளவு பஞ்சம் இருந்துச்சு. இப்ப தண்ணீர் பஞ்சம் நமக்கு தெரியும்ல, பாலைவன பகுதிகள்ல வந்து எப்படி வெயில் கொளுத்தும் அப்படின்னு சொல்லி. இங்கேயே இப்ப ரமதானுடைய இந்த காலகட்டங்கள்ல சில நாட்கள்ல வெளியே போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியிருக்கு, வெயில் அப்படி கொளுத்துது. அப்ப ஒரு பாலைவன பூமியில தண்ணீர் பஞ்சம் இருக்கும் போது எப்படி ஆடு மாடுகளோட சேர்ந்து மனிதர்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாரும் வந்து எப்படி பலவீனப்பட்டு போயிருப்பாங்க. அப்ப தண்ணி எவ்வளவு முக்கியமான ஒரு பொருளா இருக்கும். அப்ப அவ்வளவு தண்ணீர் பஞ்சம் நிரம்பிய அந்த காலகட்டத்துல மதீனால குடிநீருக்கு தோதுவானது அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரே ஒரு கிணறு தான் இருந்துச்சு. அதுதான் இந்த ரூமா அப்படின்ற இந்த கிணறு. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, கொளுத்தக்கூடிய இந்த வெயில்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பலவீனமான இதயத்தோட சில மனிதர்களை பாக்குறாங்க. அந்த மனிதர்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்காக தன்னுடைய சொந்த நிலமான மக்காவை துறந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு அல்லாஹ்வுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றிட்டு வந்த மனிதர்கள். இந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகள், தங்களுடைய பொருளாதாரம், தங்களுடைய தொழில், தங்களுடைய மொத்த வாழ்க்கையும் விட்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடியே அல்லாஹ் மீதுள்ள நம்பிக்கையிலும், அல்லாஹ் மீதுள்ள ஈமானிலும் இடம்பெயர்ந்து வந்தவர்கள். அப்ப இப்படிப்பட்ட அந்த மனிதர்களுக்கு இங்க வந்து பயங்கரமான நெருக்கடியும், பயங்கரமான பஞ்சமும், பயங்கரமான கஷ்டமும் காத்துட்டு இருந்துச்சு. இந்த எல்லா நெருக்கடியிலயும் அவங்கள ரொம்ப வேதனைக்கு உட்படுத்தியது எது அப்படின்னு சொன்னா, குடிநீருக்கு பைசா குடுத்துதான் தண்ணி வாங்கணும் அப்படின்ற அளவுக்கு அந்த நெருக்கடியான நிலைமை தான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. ஏற்கனவே ரொம்ப பஞ்சம். வந்த உடனே மதினால வந்து அவங்களால தொழில் செஞ்சு செல்வந்தர்கள் ஆயிர முடியும். ஆனா செல்வந்தர்கள் ஆக முடியாது. இந்த ஊரே அவங்களுக்கு புதுசு. இந்த மக்கள் புதுசு. எல்லாமே புதுசு. அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பின்தொடர்ந்து வந்த தோழர்களை தண்ணீர் தாகத்துல வாடக்கூடியவங்களா பாக்குறாங்க. அவங்களுடைய ஏழ்மை நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, காசு கொடுத்து தண்ணி வாங்க முடியாதவங்க, தண்ணி குடுக்காம தங்களுடைய பிள்ளைகளையும், தங்களுடைய கால்நடைகளையும் தாகத்தால் கதறுவத பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலையில நெருக்கடியான நிலையில இருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நெருக்கடியான நிலைமைய பாக்குறாங்க. இந்த நெருக்கடியை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு சொன்னா, ஒரு யூதர். அந்த யூதர் தான் அந்த கிணத்திற்கு சொந்தக்காரரா இருந்தார். அந்த யூதர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, மனிதர்களுடைய பலவீனத்தை பார்த்துட்டு, இந்த பலவீனத்தை பயன்படுத்தினாதான் நம்ம காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குடம் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவ்வளவு காசு கொடுக்கணும். இத்தனை திர்ஹம், இத்தனை ரியால் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தை நிர்ணயம் பண்ணிட்டு, பணம் யாரெல்லாம் குடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தண்ணி கொடுக்கக்கூடியவரா இருந்தார். அப்ப இப்படி ஒரு நெருக்கடியான நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய தோழர்கள பார்த்து சொல்றாங்க. பலமான ஆன்மாக்களே, அல்லாஹ்விற்காக அனைத்தையும் தியாகம் செய்த அழகிய ஆன்மாக்களே, உங்களில் யாராவது இந்த முஹாஜிரீன்களுக்காக, அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் துறந்துட்டு வந்த இந்த மனிதர்களுக்காக யாராவது இந்த ரூமா அப்படின்ற இந்த கிணற்றை விலைக்கு வாங்க முடியுமா? விலைக்கு வாங்கி இதை முஸ்லிம்களுக்காக கொடுத்துற முடியுமா? அப்படி யாராவது கொடுக்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பகரமாக சுவனம் காத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செய்றாங்க. இந்த அறிவிப்பு சஹீஹ் புகாரில பதிவாயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப சஹாபாக்கள் எல்லாம் பாக்குறாங்க. என்ன, ஒரு கிணறுக்கு பகரமா சொர்க்கமா அப்படின்னு பாக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது வெறும் தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது ஒரு சமூகத்துடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ்வ தவிர யார்கிட்டயுமே கையேந்தாத ஒரு சமூகம் குடிக்கிறதுக்கான தண்ணீருக்கு போய் லைன்ல நிக்கக்கூடியதா இருக்கு. அதுவும் போதுமான பணம் இல்ல அப்படின்னு சொன்னா, போதுமான அளவு தண்ணி கிடைக்காத ஒரு நெருக்கடியில போய் நிக்கக்கூடியதா இருக்கு. இந்த நேரத்துல மனிதர்கள்ல ஒரு அழகான ஆன்மா முன் வருது. அந்த ஆன்மாவுடைய பேர் தான் உஸ்மான் இப்னு அஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லாருக்குமே தெரியும். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த செல்வந்தர் அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் கணக்கே இல்லாம தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளாதாரத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்கக்கூடிய ஒரு செல்வந்தர். பொருளாதாரத்துல மட்டும் இல்ல, உள்ளத்திலும் செல்வந்தரான ஒரு மனிதர் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முன் வர்றாங்க. முன் வந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும். தினம் இவ்வளோ காச இவ்வளோ காச சம்பாரிச்சு குடுத்துட்டு இருக்கக்கூடிய கிணற விக்கிறதுக்கு அந்த யூதர் தயாராக மாட்டாரு அப்படின்றது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நல்லா தெரியும் சகோதரிகளே. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, செல்வந்தர் மட்டுமல்ல, நல்ல இரக்க குணம் கொண்டவர் மட்டுமல்ல, தாராளமாக வாரி வழங்கக்கூடியவர் மட்டுமல்ல, புத்தி கூர்மையும் மதிநுட்பமும் சமயோஜித சிந்தனையும் நிறைந்த மனிதராக உஸ்மான் ரலியல்லாஹு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு உம்மத்த தான் படிப்படியா வார்த்து வளர்த்தெடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு என்ன என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, நிதானமா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. தினம் இவனுக்கு இந்த கிணறு இவ்வளோ காசு சம்பாரிச்சு குடுக்குது. இப்ப இவ்வளோ காசு சம்பாரிச்சு குடுக்குற கிணற குடுன்னு கேட்டா இவன் கண்டிப்பா குடுக்க மாட்டான் தானே. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு அழகான யோசனைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன யோசனைய குடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அந்த யூதர்ட்ட போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான முறையில பேரம் பேசக்கூடியவங்களா இருக்காங்க. என்ன பேரம் பேசக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த யூதன் கிட்ட போயி, அவங்க முழு கிணறையும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லாம, இந்த கிணறுல பாதி கிணற வேணா எனக்கு நான் உன்கிட்ட இருந்து வாங்கிக்கவா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த யூதன் யோசிக்கிறான். பாதி கிணறா? அதென்ன பாதி கிணறு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பாதி கிணற நான் வாங்கிக்கிறேன். மீதி கிணறு உன்னுடையதா இருக்கட்டும். அதாவது பாதி கிணறு, மீதி கிணறுன்னு சொல்லிட்டு நம்மளால பிரிக்க முடியாது. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, வருஷம் முழுக்க
ஒரு நாள் இந்த கிணறுக்கு நீ சொந்தக்காரனாயிரு, மறுநாள் இந்த கிணறுக்கு நான் சொந்தக்காரனா இருக்கேன். அப்ப இதுக்காக நான் உனக்கு ஏறத்தாழ நீ எவ்வளவு திர்ஹம் கேட்கிறியோ அந்த திர்ஹத்தை வந்து நான் உனக்கு கொடுக்கிறவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மதிநுட்பமாக பேசுறாங்க. அப்ப அந்த யூதன் யோசிச்சு பாக்குறான். சரி, அப்ப ஒரு நாள் தானே கிணறு அவரோடது, அடுத்த நாள் நம்மளோடதுன்னு. அப்ப எப்பயும் போல ஒரு நாள் வேணா அவர் என்ன வேணா செஞ்சுட்டு போறாரு, அடுத்த நாள் நம்ம வந்து தண்ணி எப்பயும் போல வித்துடலாம். இந்த ஏறத்தாழ வந்து 10,000 மக்கள் இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படியும் ஒரு நாள் தண்ணி தண்ணிக்கான காசையும் வாங்கிக்கலாம். அடுத்த நாள் இவருக்கு விடுறதுல இருந்து நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதன் ரொம்ப அறிவா யோசிக்கிறதா நினைச்சு ஒத்துக்கிறாரு இந்த டீலுக்கு. அப்ப இந்த டீலுக்கு ஒத்துக்கும் போது பேரம் ஆரம்பிக்குது. வரலாற்று குறிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா 12,000 திரகம்ல இருந்து ஆரம்பிக்குது. 12,000 திரகம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போய் ஏறத்தாழ 20,000 திரஹம கொடுத்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அந்த பாதி கிணறு, அதாவது ஒரு நாள் அஹ் ஒரு நாள் அவங்களுடைய சொந்தம், அடுத்த நாள் அந்த யூதருடைய சொந்தம் அப்படின்ற அடிப்படையில அந்த கிணறை வந்து விலைக்கு வாங்கக்கூடியவங்களா இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாங்கிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, உடனே மதிநுட்பமான அழகான ஒரு அறிவிப்பை செய்யறாங்க. அழகான மதிநுட்பமான அறிவிப்பை என்ன செய்யறாங்க, என்னுடைய அஹ் தினம் எப்ப வருதோ, என்னுடைய டேர்ன் எப்ப வருதோ, இந்த கிணறு எப்பெல்லாம் எனக்கு சொந்தமான கிணறா இருக்கோ அந்த நாட்களில் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளும் இந்த கிணத்துல இருந்து தண்ணீரை இலவசமாக இறைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சுப்ஹானல்லாஹ் ஒரு அழகான அறிவிப்பை செய்யறாங்க சகோதரிகள். இது கேட்டோம்னா அந்த மனிதர்களுக்கு எப்படி இருக்கும்? காசு இல்லாம தண்ணி குடிக்க முடியாம தொண்டை வறண்டு போய் தன்னுடைய கால்நடைகளும் தன்னுடைய பிள்ளைகளும் வயது முதிர்ந்தவர்களும் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சமூகத்துக்கு முன்னாடி காசு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க தண்ணி என்னுடைய நாள் அன்னைக்கு எவ்வளவு வேணா லிமிட்டே இல்லாம வாரி இறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சுப்ஹானல்லாஹ் அந்த மனங்கள் எல்லாம் எப்படி குளிர்ந்து போயிருக்கும். இத்தனை மனங்கள் குளிர்ந்து போய் எத்தனை கைகள் அல்லாஹ் கிட்ட கையேந்தி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுக்காகவும் அவங்களுடைய நலனுக்காகவும் பிரார்த்தனை செஞ்சிருக்கும். இப்படி அவங்க செஞ்ச எத்தனை பேர் செஞ்ச பிரார்த்தனைய பிஹ்ரு ரூமா அப்படின்ற அந்த கிணறு வந்து காதுல வாங்கியிருக்கும். அத்தனை ஆயிரம் பேரோட பிரார்த்தனையை வாங்கிட்டு அது எப்படி அமைதியா இருந்திருக்கும்? கண்டிப்பா அல்லாஹ் கிட்ட உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுக்காக பேசதானே செஞ்சிருக்கும். இன்னும் பேசிக்கிட்டே தானே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா பயங்கர சந்தோஷமாயிருது. அப்ப என்ன செய்யறாங்க, என்னன்னைக்கெல்லாம் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுடைய டர்னோ அன்னைக்கு மட்டும் போய் அவங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணிய வாரி இறைச்சு அவங்க வீடுகள்ல வந்து நிரப்பிக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்புறம் என்ன செய்யறாங்க, அந்த யூதருடைய டர்ன் அடுத்த நாள் வரும்ல, அன்னைக்கு யாருமே கிணறு கிட்ட கூட போறது இல்ல. அந்த யூதனுக்கு முகத்துல கரி பூசின மாதிரி ஆயிடுச்சு. ச்சே, என்னடா இது, நல்லா காசு வந்துகிட்டே இருந்துச்சு. இப்ப பார்த்தா எப்பல்லாம் அந்த உஸ்மானுடைய நாள் வருதோ அன்னைக்கே எல்லாரும் ஃப்ரீன்றனால புடிச்சுக்கிறாங்க. நம்மளுடைய நாள் வர அன்னைக்கு யாருமே தண்ணி வாங்க வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச காலம் போக போக அந்த யூதனுடைய மனசு வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சிருது. அப்ப இந்த காலகட்டத்துல அந்த யூதனே முன் வர்றான். சரி, பாதி கிணற உன்கிட்ட கொடுத்துட்டு மீதி கிணற வச்சு நான் என்ன செய்ய போறேன், வேணா நீ இந்த மீதி கிணறையும் நீயே காசு கொடுத்து வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கிணற விற்க மாட்டேன்னு சொன்ன அந்த மனிதர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுடைய மதிநுட்பத்தால முன் வந்து மீதி கிணறையும் அவங்க கிட்ட விற்கிறார். உஸ்மான் ரதியல்லாஹு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் சேர்த்து ஏறத்தாழ இன்னொரு 20,000 திர்ஹம், சில குறிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா மொத்த கிணறுக்கும் ஏறத்தாழ 35,000 திர்ஹம் கொடுத்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த மொத்த கிணறையும் அல்லாவுக்காக வாங்கிடுறாங்க. மொத்த கிணறையும் வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, இன்னைக்கு வந்து சில மனிதர்களும் சில தலைவர்களும் இல்ல அப்படின்னா சொன்னா சின்ன சின்ன அமைப்புகள் வச்சிருக்கவங்க கூட என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒரு சின்ன சதக்கா செஞ்சுட்டு அதை வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சிடுறாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ல எல்லாம் பகிர்ந்துடுறாங்க. இல்ல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களுடைய நிறுவனத்துடைய பேரை வந்து பதிவு செஞ்சுட்டு போயிடுறாங்க. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு செஞ்ச செயலுக்கு 35,000 திர்ஹம் அவங்களுடைய எத்தனை வருட உழைப்புன்னு நமக்கு தெரியாது.
35,000 திரகம் இப்பயே மிகப்பெரிய காசு. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி 35,000 திரகம் அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அது எவ்வளவு பெரிய அமௌண்ட். ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல அந்த மனுஷன். இவ்வளோ காச நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, நாளைக்கு நமக்கு ஏதாவது தேவை வந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட அந்த மனிதர் யோசிக்கவே இல்ல. அப்ப அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, நியாயப்படி பார்த்தா அந்த கிணறுல பெருசா அவங்களுடைய பேர கல்வெட்டால பதிச்சு வச்சிருக்கணும். ஆனா அவங்க ஒண்ணுமே செய்யல. அந்த மொத்த கிணறையும் வாங்கி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, இதை நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கிணறு இனி ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சொந்தமானது என்றென்றும் அப்படின்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு சுப்ஹானல்லாஹ் அந்த மொத்த கிணறையும் வாரி வழங்கிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக. யோசிச்சு பாருங்க. காசு குடுத்தாதான் தண்ணி அப்படின்னு சொன்ன இடத்துல, எவ்வளவு தண்ணி வேணா எடுத்துக்கோ. இனிமே இந்த கிணறே உன்னுடையது. இதுல இருந்து நீ எவ்வளவு தண்ணி வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றத கேட்கும்போது, எத்தனை ஏழைகளுடைய கண்ணீர் அந்த தண்ணீர்ல போய் விழுந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். எத்தனை மனசு நன்றியில கண்ணீர் சிந்தி, அம் அம் அது என்னது, சந்தோஷத்துல வந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிருந்திருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப வக்ஃப் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே. அல்லாஹ்வுக்காக எந்த பிரதிபலனையுமே எதிர்பார்க்காம நிரந்தரமாக ஒரு இடத்தையோ அல்லது ஒரு கட்டிடத்தையோ இல்ல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கிணறையோ ஒரு பூமியையோ அல்லாஹ்வுக்காக நிரந்தரமாக அந்த சொத்தை வந்து தானம் செய்யறதுக்கு பேரு தான் வக்ஃப். ஓகேவா? வக்ஃப் செஞ்ச வக்ஃப் செஞ்ச அந்த இடத்தையோ இல்ல அந்த சொத்தையோ யாரும் வந்து உரிமை கொண்டாட முடியாது. இது நான் தானே குடுத்தேன். திரும்பி எனக்கே குடுத்துரு அப்படின்னு சொல்லி யாரும் அத கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா, அதோடைய எஜமானன் வந்து இறைவனா மாறிடுறான். அல்லாஹ்வா மாறிரும்போது, அந்த அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்து கொடுத்த அந்த இடத்திலிருந்து யாரெல்லாம் பலன் பெறுவார்கள் அப்படின்னு சொன்னா, ஏழைகள், பயணம் செய்யக்கூடியவர்கள், ஏழை மாணவர்கள், இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த ஒட்டுமொத்த சமுதாயமுமே வந்து அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்த அந்த பொருளாதாரத்திலிருந்து பயன் பெறக்கூடியதா இருக்கும். அப்ப இதுல 3 பேர் தான் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இந்த வக்ஃப் செய்ற பொருளாதாரத்துல அடிப்படையில. யார் அப்படின்னு சொன்னா, வாக்கிஃப் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். வாக்கிஃப் யார் அப்படின்னு சொன்னா, யார் அந்த பொருளை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்தார்களோ, அந்த சொத்த வந்து அல்லாஹ்வுக்காக உரிமை விட்டு குடுத்தாங்களோ, அவங்க தான் வாக்கிஃப். அப்ப இந்த இடத்துல பியர் ரூமாவுடைய வாக்கிஃப் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 2வது யார் அப்படின்னு சொன்னா, 2வது பார்ட்டி அல் முத்தவல்லி. முத்தவல்லி அப்படின்னா யார் அப்படின்னா, அல்லாவுக்காக கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தையோ, அந்த சொத்தையோ அல்லாவுக்காக நிர்ணயம் செய்பவர். அல்லாவுக்காக பேணி பராமரிக்கிறவர். அதிலிருந்து என்னென்னலாம் இன்கம் வருதோ, அதிலிருந்து என்னென்னலாம் வந்து வருமானம் வருதோ, அத சரியாக, நீதமாக போய் சேர வேண்டிய மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்ப வந்து ஏத்துக்கிறவங்க தான் முத்தவல்லி. அப்ப இந்த பிஹ்ரு ரூமாவுடைய இன்றைய நிலையில இன்னைக்கும் அந்த கிணறு வந்து உயிருள்ள செழிப்பான கிணறா மதீனாவுல இருக்கு. இன்னைக்கு யார் அதோடைய முத்தவல்லி அப்படின்னு சொன்னா, சவுதி அரேபியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்டவுமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு அந்த பிஹ்ரு ரூமாவுடைய முத்தவல்லியா இருக்கு. யாருமே அதுக்கு ஓனர் இல்ல. ஓனர் அல்லாஹ் தான். அவங்க வந்து நிர்வாகம் மட்டும்தான் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. 3வது பார்ட்டி இதுல யார் வருவாங்க அப்படின்னா, மௌகூஃப் அலைஹிம். மௌகூஃப் அலைஹிம் அப்படின்னு சொன்னா, அந்த அந்த பொருளாதாரத்துல, அந்த வக்ஃப் பொருளாதாரத்துல இருந்து யாரெல்லாம் வந்து பலனை அனுபவிக்கக்கூடியவங்களா இருக்காங்களோ, அந்த பலனை அனுபவிக்கக்கூடியவங்க தான் மௌகூஃப் அலைஹிம். இப்ப இன்னைக்கு பிஹ்ரு ரூமாவுல இருந்து யாரெல்லாம் வந்து பலனை அனுபவிக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னா, ஆக பரம ஏழைகளும், மிகவும் தேவை உடைய மனிதர்களும், ஏழ்மையானவர்களும் இருக்காங்க. 2வது வந்து நெறைய அனாதைகளுடைய வளர்ப்பிற்கு இந்த பொருளாதாரம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சில பயணிகள், இன்னும் சில மாணவர்கள், அதுக்கப்புறம் மஸ்ஜிதுகள்ல தங்கி இருக்கக்கூடிய வழிப்போக்கர்கள், அதுக்கப்புறம் பொதுமக்கள், இன்னும் வந்து நெறைய விதவைகளுக்கும் இந்த பொருளாதாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றதுதான் இந்த மேக்னிஃபிசன்ட்டான, இந்த மிக பிரம்மாண்டமான ரூமாவுடைய வரலாறு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரிகளே, அன்னைக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு
ஒரே ஒரு கிணறுதான் வந்து அல்லாவுக்காக வக்ஃப் செஞ்சுட்டாங்க. அல்லாவுக்காக ஒரே ஒரு கிணறுதான் வக்ஃப் செஞ்சுட்டாங்க. என்ன என்ன அது அது வந்து அன்னைக்கு காலகட்டத்திலேயே அது பெரிய இது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதோடைய பிரம்மாண்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து நீளமானதா இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த கிணறு இருக்கு. அந்த கிணற்றை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து ஏறத்தாழ பெரிய ஒரு பேரீச்சை தோட்டம் நிரம்பியதா இருக்கு. 1550 மரங்களுக்கு மேல, சுபஹானல்லாஹ், அவ்வளவு பேரீச்ச மரங்கள் இருக்கு. அந்த பேரீச்ச மரங்கள்ல இருக்கக்கூடிய பேரீச்சம் பழங்களை வந்து உலகம் முழுக்க விற்பனை செய்யக்கூடிய நிலை வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அப்ப இப்பயும் பிஹ்ரு ரூமாவும் இருக்கு. தண்ணீர் அல்லாஹ்வுடைய கருணையால வந்து சுரந்துட்டே இருக்கு. அந்த தண்ணீரை வந்து மதீனா முழுக்க இலவசமாக உற்பத்தி செய்யறாங்க, விநியோகம் செய்யறாங்க. ஏழை பணக்காரர் அப்படின்ற எந்த பாகுபாடுமே இல்லாம அந்த கிணத்துல இருந்து வரக்கூடிய தண்ணீரை இன்னைக்கும் மதீனால வந்து அநேகர் வந்து இலவசமாக பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. ரெண்டாவது, அதை சுத்தி இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பேரீச்சம் தோட்டம். அதுல 1550க்கும் மேற்பட்ட பேரீச்ச மரங்கள் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அத அவ்வளவு மார்க்கெட்ஸ்ல விக்கிறாங்க. வித்து அதுல இருந்து வர்ற காசை ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர்களுடைய கல்விக்கும் செலவு செய்யக்கூடியதா இருக்காங்க. அதையும் தாண்டி இது மதீனாவை சுத்தி இருக்கிறனால மதீனாவை சுத்தி இருக்கக்கூடிய சில ஹோட்டல்ஸ் கட்டி அதுல இருந்து வர ப்ராஜெக்டும் அதுல இருந்து வர பொருளாதாரத்தையும் இந்த இந்த அமைப்பு, இந்த சவுதி என்டோவ்மெண்ட் வக்ஃப் வந்து தான தர்மம் செய்யக்கூடியதா இருக்கு. மூணாவது என்ன அப்படின்னா, மூணாவது இப்ப சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கிணறு, அதை சுத்தி இருக்கக்கூடிய பேரீச்சம் தோட்டம், இதுல அந்த ஹோட்டல், கட்னா ஹோட்டல், அதுல இருந்து வரக்கூடிய பொருளாதாரம், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை 2 பங்கா பிரிச்சிருக்காங்க. 2 பங்கா பிரிச்சு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உஸ்மான் இப்னு அஃப்வான் அப்படின்ற அந்த பேர்லயே ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு நினைச்சாவது பார்த்திருப்பாங்களா? 1400 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம கொடுக்குற இந்த 35,000 திர்ஹமுக்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பேர்ல வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அந்த பொருளாதாரத்தை போட்டு அதுல இருந்து இத்தனை பேருக்கு அந்த நன்மை போய் சேரும்னு சொல்லி அவங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களோட நீயா ஒன்னே ஒன்னாதான் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இந்த இத வாங்கி யார் மக்களுக்கு குடுக்குறாங்களோ அவங்களுக்கு பகரமா வந்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றத கண்ணுல கூட பார்க்கல. தூதர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, தூதருடைய இறைவன் மேல இருக்கக்கூடிய அன்பு, இந்த 2 விஷயத்தை அடிப்படையா வச்சுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச ஒரு செயலுக்கு இன்னைக்கு வரைக்கும் சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த அந்த பொருளாதாரத்தை வந்து 2ஆ பிரிக்கிறாங்க. அதுல ஒரு பாதிய உஸ்மான் பின் அஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு உடைய பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுறாங்க. இன்னொரு பாதி என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, நேரடியாக தான தர்மம் செஞ்சுடுறாங்க. அப்ப இந்த ஒரு பாதி எங்க போகுதுன்னா, விதவைகளுக்கும், அனாதைகளுக்கும் போகுது. அந்த மறுபாதி என்ன ஆகுதுன்னா, திருப்பி எதுலயாவது முதலீடு செய்றாங்களாம். சுப்ஹானல்லாஹ். ரியல் எஸ்டேட்லயோ, இல்ல ஹோட்டல் இன்வெஸ்ட்மென்ட்லயோ, மஸ்ஜித் நபவியோட சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து ஏதாவது ப்ராஜெக்ட்ல வந்து போட்டுட்டே இருக்காங்களாம். யாராவது கெஸ் பண்ணுங்க. இப்போ இப்ப இந்த பிஹ்ரு ரூமால இருந்து இவ்வளவு விஷயங்கள் செய்றாங்கல்ல. சுத்தி இருக்கக்கூடிய பேரிச்சம்பழ தோட்டத்துல இருக்கக்கூடிய பேரிச்சம்பழங்கள விக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல முதலீடு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. தான தர்மம் தான் செய்றாங்க. ஆனா ஒரு பாதிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தையும் தான தர்மம் செய்றாங்கல்ல. இப்ப இந்த கிணறுல இருந்து மாசம் மாசம் சவுதி அரேபியா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ பொருளாதாரம் வருமானமா வருதுன்னு யாராவது கெஸ் பண்ணுங்க பாப்போம். சும்மா கெஸ் பண்ணுங்க. மாசம் மாசம் இந்த கிணறு, இது சார்ந்த இந்த பொருளாதாரத்துல இருந்து மாசம் மாசம் சவுதி அரேபியன் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பொருளாதாரம் வருமானமா வரும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு ஃபிகர் போடலாமே யாராவது? 5 lakhs? 15 lakhs? சுப்ஹானல்லாஹ். சொன்னா பிரமிச்சு போயிருவீங்க. 50 மில்லியன் சவுதி அரேபியன் ரியால். 50 மில்லியன் சவுதி அரேபியல் ரியால் அப்படின்னு சொன்னா ஏறத்தாழ 1200 கோடியாம் ஒரு மாசத்துக்கு. சுபஹானல்லாஹ். இது ஆதாரப்பூர்வமான தகவல்.
ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய். சுபஹானல்லாஹ். இந்த பெஹ்ரு ரூமா இது சார்ந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தும் இந்த பொருளாதாரத்துல இருந்தும் வருது. அது ரெண்டா பிரிச்சு பாதிய உஸ்மான் ரதியல்லாஹு அக்கவுண்ட்ல போட்டு அதுல இருந்து விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கல்வி செலவுக்கும் பயன்படுத்துறாங்க. மீதி பாதிய திரும்ப திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுபஹானல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இலவசமாக தண்ணீர் கொடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கிணறு, வாங்கி அல்லாவுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு கிணறு. அதுக்கப்புறம் நிறைய சுத்தி பேரீச்ச மரங்கள் நட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல நூறு ஆண்டுகள் கழிச்சு 1550க்கும் மேற்பட்ட பேரீச்ச மரங்கள் இப்ப வரைக்கும் இருக்கு. இதை தாண்டி இப்ப சுத்தி நிறைய ஹோட்டல்களுக்கும் அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டில வந்து நிறைய ஹோட்டல்களும் வந்து உள்ளுக்குள்ள வந்திருக்கு சொந்தமானதா. இதை தாண்டி மாசம் மாசம் நிறைய கொடுக்கவும் செய்யறாங்க. அவங்களுடைய வருமானமும் 1200 கோடி கிட்ட வருது. சுமார். இதுதான் சகோதரிகளா, அல்லாவுக்காக எதை கொடுக்கின்றோமோ அதை அல்லாஹ் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு 1000 மடங்காக பெருக்கி ஏற்படுத்தி தர்றான் அப்படின்றதுக்கு பிஹ்ரு ரூமாவை விட மிகச்சிறந்த உதாரணம் உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஒரு 10,000 பேருக்கு ஒரு நன்மை செய்வதற்காக ஆரம்பிச்ச செயல் இன்னைக்கு சொல்றாங்க. இதுல இருந்து பலன் பெறுபவர்கள், பயன் பெறுபவர்கள் மதீனால இருக்கக்கூடிய அந்த வழிப்போக்கர்கள் மட்டும் இல்ல. மக்காவில இருக்கக்கூடிய அந்த ஏழைகள், மக்கால இருக்கக்கூடிய வழிப்போக்கர்கள், உலகத்துல இருக்கக்கூடிய அநேக நாடுகள்ல இருந்து நிறைய பேருக்கு, நிறைய தேவையுடைய மனிதர்களுக்கு இந்த பொருளாதாரம் போய்க்கிட்டே இருக்கு. அது அழகான முறையில வந்து நிறுவனம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். உண்மையான சகோதரிகளா, ஒரு மனிதனுக்கு இவ்வளவு நன்மை இப்ப வரைக்கும் போய்க்கிட்டே இருக்கு, இனி மறுமை நாள் வரைக்கும் போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த மனிதர் இதற்காக என்ன செய்தார்? அந்த மனிதருக்கு கிடைச்ச மாதிரி வாய்ப்பு அவருக்கு மட்டும்தான் கிடைக்குமா? நம்மளுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பல பிஹ்ர் ரூமாக்களை அறிமுகப்படுத்தி இருப்பான். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய அறியாமையினாலையும், இல்ல நம்மளுடைய பதட்டத்தினாலையும், இல்ல நம்மளுடைய உலக விஷயங்கள்ல மூழ்கி போயிருக்கிறதுனாலையும் நமக்கு கிடைச்ச பிஹ்ரு ரூமா போன்ற வாய்ப்புகளை நம்ம தவற விட்டுருப்போம் சகோதரிகள். ஒருவேளை அப்படி வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னு சொன்னா, எப்படி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிஹ்ரு ரூமா பலன் தரக்கூடியதா இருக்கோ, அதே மாதிரி நம்முடைய ரூமாவும் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வாழக்கூடியதா தான் இருக்கும். நமக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், நமக்கு தெரியாமலும் இருக்கலாம். அப்ப இப்ப உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இவ்வளவு பெரிய அருளை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அதீதமான பலத்துக்காக கொடுத்தான். அப்படி என்ன பலம் அப்படின்னு சொன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அந்த காசை வந்து யா அல்லாஹ் 35,000 திர்ஹத்த போடு, வானத்துல இருந்து போடு, நான் கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கை நீட்டினோன்னு மேல இருந்து விழுந்துருச்சா? இல்ல. அதுக்காக அவங்க எவ்வளவு கடினமாக உழைத்தார்கள். ஒரு ஒரு வியாபாரியா இருந்தாங்க. எத்தன வியாபார கூட்டத்துல வந்து பயணம் போயிருப்பாங்க. அதுல எவ்வளவு ஆபத்துகள் நிரம்பி இருக்கும். எத்தன பேருக்கு வந்து கூலி கொடுக்கக்கூடிய நிலைமை இருந்திருக்கும். அவங்களுடைய உடல் ரீதியா வந்து எவ்வளவு நாட்கள் வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. தன்னோட குடும்பத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நெருக்கடி எப்படி இருந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி, இவ்வளவு பொறுப்புகளையும் தாண்டி, தன்னைத்தானே இபாதத்துக்கள்லையும், கல்வி கத்துக்கிறதுலயும் ஈடுபடுத்தக்கூடிய மனிதராக இருந்து, இவ்வளோ இதுகளுக்கு மத்தியில எவ்வளவு உடல் ஆற்றலும், வலிமையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மொத்த உடல் ஆற்றலையும், வலிமையையும் சேர்த்து சம்பாரிச்ச அந்த பணத்தை அல்லாவுக்காக கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு கூட தான் உடல் வலிமை இருக்கு சகோதரிகளா. ஆனா இந்த உடல் வலிமைய நான் இதை என் குடும்பத்துக்காக செய்யறேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி அல்லாவுக்காக நம்ம நம்மளுடைய உடல் வலிமைய பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கோமா? 2வது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய அறிவாற்றல். அவங்க முதல்லயே போய் அந்த யூதர்ட்ட போய் இந்த கிணற நான் வாங்கிக்கிறேன், குடுக்குறியா அப்படின்னு கேட்டா அந்த யூதர் குடுத்திருப்பாரா? கண்டிப்பா குடுத்திருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா அவ்வளவு திரகம் ஆயிரக்கணக்குல ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்குல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள யாராவது குடுப்பாங்களா? தங்க முட்டையிடுற வாத்துல வேற ரூமா அவருக்கு யாராவது அதை மொத்தமா அந்த வாத்தை தூக்கி குடுத்துருவாங்களா? குடுக்க மாட்டாங்க.
ஆனா தன்னுடைய மதிநுட்பத்தை அழகாக ரொம்ப நேர்த்தியா பயன்படுத்தினால அப்ப இருந்த பிரச்சனையும் சரி செஞ்சாங்க உஸ்மான் ரதியல்லாஹு. அதே மாதிரி அந்த யூதரே முன் வந்து மீதி கிணறு நீயே வாங்கிக்கிறியா அப்படின்னு அவரே தன்னால் வாயால கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். மூணாவது அவங்களுடைய மனபலம். அவங்களுடைய மனபலம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்துல நின்னு உஸ்மான் ரதியல்லாஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சுத்தி இருக்கக்கூடிய சக மனிதர்களை கவனிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. சுத்தி இருக்கக்கூடிய சக மனிதர்களை கவனிக்கக்கூடியவங்களா இருந்தனாலதான் ச்சே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம சமூகத்தை சார்ந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகள் குடிக்கிற தண்ணிக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, இது முக்கியமா இல்ல நம்மளுடைய இந்த சொத்து முக்கியமா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல. ஒரு நிமிஷம் உஸ்மான் ரதியல்லாஹு தான் கூட இருக்கக்கூடியவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காம தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் நினைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இத்தனை 1000 வருஷம் கழிச்சும் ஒரு நிரந்தர சதக்கத்தில் ஜாரியாவை நிலைநாட்டிட்டு போயிருக்காங்களே, இந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா சகோதரிகளா? அம்மாடி 35,000 திருகத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு என்னுடைய பிசினஸ்க்கு நான் என்ன செய்வேன்? நாளைக்கு என்னோட பிள்ளைகள் வந்து சொத்து இல்லாம பணம் இல்லாம நடு ரோட்ல நின்றுவாங்களே, அப்ப என்ன செய்யறது? இல்ல என்னோட மனைவி இதுக்கு ஒத்துக்குருவாங்களா? வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்றதுக்கெல்லாம் உஸ்மான் ரலி அவங்க இடம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இவ்வளவு அழகான பகரமான கூலி அல்லாஹ் கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்காரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு அழகான மன வலிமை. கடைசியா அவங்களுடைய ஆன்மாவும் மிக மிக வலிமை மிக்கதா இருந்துச்சு. அதனாலதான் இங்க ஒரே ஒரு கிணறு தானே வாங்கி குடுத்துட்டோம் அப்படின்னா, இதுக்கு பகரமா சுப்ஹானல்லாஹ் சொர்க்கத்துல அல்லாஹ் எத்தனை ஆறுகளை நமக்கு வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கான் இந்த அல் குர்ஆன்ல. நம்மளுடைய தூதர் சொல்லிட்டாங்களே, இதுக்கு மீறி ஏதாவது இருக்குமா என்ன? இந்த ஒரு கிணற இங்க வாங்கி குடுத்துட்டு, ரப்பு கிட்ட இதுக்கு பகரமா போய் அங்க நிறைய ஆறுகள் நிரம்பிய சுவனத்த வந்து கூலியா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு விஷயத்துல அவ்வளவு ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தனாலதான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு சுப்ஹானல்லாஹ் இவ்வளவு பெரிய பாக்கியமும் இவ்வளவு பெரிய அருளும் கிடைச்சிருக்கு சக்தி. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க நினைச்சாங்க, இன்னைக்கு 35,000 திர்ஹம வந்து அல்லாஹ்வுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு, இதோடைய கூலிய வந்து அல்லாஹ் கிட்ட போய் வாங்கிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா, அவங்க இங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்ல 1000 மடங்கு அதிகமாக இப்ப அவங்க பேர்லயே பேங்க் அக்கவுண்டே ஓபன் பண்ணி, இங்க பூமியிலயும் பலன் போய்க்கிட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய புறத்திலயும் அவங்களுடைய அக்கவுண்ட்ல எத்தன கோடிய வந்து அல்லாஹ் வந்து அவங்களுக்கு வந்து பிரதிபலன குடுக்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான்னே தெரியல. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரி, இப்ப உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுக்கு கிடைச்ச மாதிரி வாய்ப்பு வரலாறுல நெறைய மனிதர்களுக்கு கிடைச்சிருக்கு. நெறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பிஹ்ருர் ரூமா மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி குடுத்திருக்கான். இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யாருடைய வாழ்க்கையில பிஹ்ருர் ரூமா மாதிரி பெரிய ஜாக்பாட் அடிச்சுச்சு அப்படின்னு சொன்னா, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கை. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய ஆயுள் காலத்துல எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பண்ணாங்களோ, அப்பல இருந்து அவங்க மரணிக்கிற அந்த காலம் வரைக்கும் தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய உடல் உழைப்பு, தன்னுடைய அறிவாற்றல், தன்னுடைய அன்பு, தன்னுடைய அரவணைப்பு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி, இதே மாதிரி பல பிஹ்ரு ரூமாக்கள அவங்களுக்காக உருவாக்கி வச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஜாக்பாட். சுப்ஹானல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வந்து ஒரு பிஹ்ரு ரூமா கிடைச்சுச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த குரல் வளத்த அல்லாஹ்வை வணங்குவதற்காக அழைச்சாங்கல்ல, அந்த ஒவ்வொரு தருணமும் எத்தனையோ 1000 பேரு, எத்தனையோ லட்சம் பேரு ஒண்ணா கூடி நின்னு தொழுதிருப்பாங்கல்ல. அந்த ஒரு அதானுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த இந்த திறமைய பயன்படுத்தினது மூலமா, அத்தனை லட்சம் மனிதர்களுடைய தொழுகைக்கான நன்மையில பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவும் பங்கிருக்கு சகோதரிகளே. இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க எங்கெல்லாம் அதான் சொல்லப்படுதோ,
அந்த அதானுக்கெல்லாம் எத்தனை கோடி பேர் தொழுகிறாங்களோ அத்தனை கோடி அதானுக்கும் அத்தனை கோடி பேரோட தொழுகைக்குமான நன்மையில பிலால் ரதியல்லாஹு அன்ஹுக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஷேர் இருக்கு. சுபஹானல்லாஹ். இது பிலால் ரதியல்லாஹு அன்ஹுடைய சதகா ஜாரியா. இது அவங்களுடைய பெஹ்ருர் ரூமா. அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த அறிவாற்றல், அந்த கல்வி ஞானம் தான் அவங்களுடைய பெஹ்ருர் ரூமா. அவங்க அதை எப்படி பயன்படுத்தினாங்க? அவங்களுடைய அதீதமான நினைவாற்றலாலையும் அறிவுத்திறனாலையும் ஏறத்தாழ 2000 ஹதீதுகளை பாதுகாக்கக்கூடியவங்களாகவும் நேர்த்தியான முறையில அறிவிக்கக்கூடியவங்களாகவும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த கல்வி ஞானத்தை பிஹெச்டியே படிக்காத அந்த டாக்டரேட் ஆன அந்த ஸ்காலர், அந்த தனி ஒரு பெண்ணே ஏறத்தாழ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சமமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிஞர்கள் சுட்டி காமிக்கக்கூடிய ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பணத்தை முதலீடு பண்ணி பிஹ்ரு ரூமாவை சம்பாதிக்கல. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு அறிவாற்றலை பயன்படுத்தி அவங்களுடைய ரூமா கிணற சம்பாரிச்சுக்கிட்டாங்க. எத்தனை சஹாபாக்களுக்கு அவங்க கல்வி கத்துக் கொடுத்தாங்க. அவங்க கல்வி கத்துக் கொடுத்த எத்தனை சஹாபாக்கள் அவங்களுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு தன்னுடைய கல்வி ஞானத்தை விட்டுட்டு போனாங்க. இப்ப வரைக்கும் உலகம் முழுக்க எங்கெல்லாம் இஸ்லாமிய கல்வி கற்கப்படுகின்றதோ, இப்ப வரைக்கும் உலகம் முழுக்க எங்கெல்லாம் கற்ற கல்வி இஸ்லாமிய அடிப்படைகள் நடைமுறைப்படுத்தப்படுதோ, எங்கெல்லாம் சின்ன சின்ன சுன்னத், உட்கார்ந்த தண்ணி குடிக்கிற அந்த சின்ன சுன்னத்தா கூட இருக்கும், எங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன சுன்னத்துக்கள் நடைமுறைப்படுத்தப்படுதோ எல்லா நடைமுறைப்படுத்துதல்ல இருந்தும் அவங்களுக்குமான கூலி, அவங்களுக்கான ஷேர் போய்கிட்டே இருக்கு. சுபஹானல்லாஹ். இது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய பிஹ்ருர் ரூமா, அவங்களுடைய அறிவாற்றல். அன்பான சகோதரிகளா, இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்முடைய பிஹ்ருர் ரூமா எது? நமக்காக நம்ம எந்த கிணற தோண்ட போறோம்? நமக்காக நிரந்தரமாக நன்மை பயக்கக்கூடிய எந்த கிணறு நமக்காக அல்லாஹ் கிட்ட பேச போகுது? அது எதுவா வேணா இருக்கலாம். அது எதுவா வேணா இருக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, மனசுடைஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு சகோதரர் கிட்ட கை கொடுத்தோ இல்ல தோள்ல தட்டி கொடுத்தோ, கவலைப்படாதீங்க, நம்ம கூட ரப்ப இருக்கான், அப்படிலாம் நம்மள விட்டுற மாட்டான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் கூட உங்களுடைய பிஹ்ருர் ரூமாவாக இருக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுப்பது கூட நம்முடைய பிஹ்ருர் ரூமாவாக மாறலாம். இல்ல என்கிட்ட வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கு. ஆனா இந்த மாசம் ஃபீஸ் கட்ட முடியலன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஏழை சகோதரருடைய பிள்ளைக்கு இந்த பொருளாதாரத்தை நான் கொடுத்துடுறேன், அல்லாவுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கும் போது, ஒருவேளை அந்த தேர்வு எழுதி மிக நேர்த்தியாக தேர்ச்சி பெற்று அந்த மாணவன் ஒரு ஆசிரியராகி எத்தனை 1000 பேருக்கு அவர் கல்வி கத்துக் கொடுத்து அது வழி வழியா தொடருதோ, அது எல்லாமே நமக்கான பிஹ்ருர் ரூமா தான் சகோதரிகள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் நமக்கு எந்த ஆற்றலை கொடுத்திருக்கான்? அல்லாஹ் நமக்கு என்ன தனித்திறனை கொடுத்திருக்கான்? அல்லாஹ் நமக்கு எதை வலிமையா அடையாளப்படுத்தி கொடுத்திருக்கான்? எப்படி பிலால் ரலியல்லாஹுக்கு அவங்களுடைய தனித்துவமாக அவங்களுடைய குரல் இருந்துச்சோ, எப்படி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தனித்துவமாக அவங்களுடைய பொருளாதாரம் இருந்துச்சோ, எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தனித்துவமாக அவங்களுடைய அறிவாற்றல் இருந்துச்சோ, அதே மாதிரி அதே மனிதர்கள் எல்லாம் படைத்த அதே இறைவன் தான் நம்மையும் படைச்சிருக்கான் சகோதரிகளா. வாஹசன சுவரக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட திருமறையில சொல்லி காமிக்கிறான். இங்க பாருங்க என்னுடைய அடிமைகளே, நான் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு அழகா நேசிச்சு படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்முடைய பிஹ்ரு ரூமா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடக்கூடிய நேரம் வந்துருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடியும் அதே வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. எப்படி 1400 வருஷத்துக்கு முன்னாடி பிஹ்ருர் ரூமா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பார்வைக்கு முன்னாடி இருந்துச்சோ, அதே மாதிரி இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடியும் ஒரு பிஹ்ருர் ரூமா ஒளிஞ்சிட்டு இருக்கு சகோதரிகளா. அது என்ன அப்படின்றத தேடி கண்டுபிடிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய பொறுப்பு. அது எதுவா வேணா இருக்கலாம். நாம பகிரக்கூடிய அறிவாற்றலா இருக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய ஒரு கனிவான வார்த்தையா இருக்கலாம். இல்ல
ஒரு சகோதரருக்கோ ஒரு சகோதரிக்கோ நாம கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம், இல்ல ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ உதவியா இருக்கலாம், இல்ல அநியாயம் செய்யப்பட்ட ஒருத்தருக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த ஆறுதலாகவும் அந்த ஜஸ்டிஸ் நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். நம்மளுடைய திறமை, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய நேரம், நம்மளுடைய உடல் உழைப்பு எதுவா வேணா நம்மளுடைய பிஹ்ருமாவாக மாறலாம். நம்முடைய பிஹ்ருமா எது அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம, அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இது மூலமா அல்லாஹ் எவ்வளவு நியமத்துக்களை வாரி வழங்கி கொடுத்தானோ, இதே போன்ற நியமத்துக்களை நமக்கும் நம்மளுடைய இறைவன் வாரி வழங்கி கொடுப்பான் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அன்பான சகோதரிகளா, ஒரு நிமிஷம் உங்க கையில பேப்பர் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமே கண்களை மூடிக்கலாம். கண்களை மூடிட்டு நினைச்சு பாருங்க, அல்லாஹ் நமக்கு எந்த தனித்திறனை கொடுத்திருக்கான். நம்மளுடைய பேரை ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிருவோம். பாத்திமாவாகிய நான், இல்ல ஜனிராவாகிய நான், அல்லாஹ் எனக்கு கொடுத்துள்ள தனித்திறமை எது? நல்ல சமைக்கிறது கூட ஒரு தனித்திறமை தான். அந்த தனித்திறமைய வச்சு நமக்கான ரூமாவை நம்ம எப்படி உருவாக்க போறோம்? வாரத்துல ஜும்மாவுடைய நாள் ஒரு 3 பேருக்கு நானே சமைச்சு சாப்பாடு கொடுக்கறது கூட என்னுடைய வெகுரு ரூமாவுக்கான அடித்தளமாக அமையலாம். இல்ல கண் பார்வை தெரியாத ஒருத்தர ரோடு கிராஸ் பண்ணி நான் கூட்டிட்டு போய் விட்டேன். அவர் அவருடைய குடும்பத்தோட நேரம் செலவு செஞ்சாரு. அந்த மகிழ்ச்சி கூட என்னுடைய பிஹ்ரு ரூமாவாக இருக்கலாம். ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு பிள்ளைக்கு நான் இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுத்தேன். அது கூட ஒரு பிஹ்ரு ரூமாவாக அமையலாம். ஏன் இவ்ளோ? ஒண்ணுமே செய்ய முடியல. என்கிட்ட எந்த தனித்திறமையுமே இருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நான் அமைதியா உட்கார்ந்து கையேந்தி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, பிற சகோதர சகோதரிகளுக்காக அவர்கள் இல்லாத போது துவா செய்வது கூட நம்முடைய பிஹ்ருர் ரூமாவாக இருக்கலாம் அன்பான சகோதரிகளா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்துல ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லி காமிக்க விரும்புறேன். இந்த ஈமானிய பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ போன நவம்பர் மாசம் நம்ம ஒரு வகுப்பு ஆரம்பிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். அது 3 மாத வகுப்பு. அந்த 3 மாத வகுப்புல பலமான இறை நம்பிக்கையாளர் யார் அப்படின்ற பாடப்பகுதி எடுத்தோம். அந்த பாடத்துல ஒருத்தருடைய நிஜமான ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர், பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட அல்லாஹ்வுடைய பார்வையில் நேசத்திற்கு தகுதியானவர் அப்படின்றது அந்த ஹதீதுடைய அடிப்படை. ஆனாலும் 2 பேருமே சிறந்தவங்க தான் அப்படின்றது அந்த ஹதீத். இப்ப அந்த அடிப்படையில ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் யார் அப்படின்னு சொன்னா, அவருடைய உடலிலும், அவருடைய அறிவாற்றலிலும், அவருடைய மனதிலும், அவருடைய ஆன்மாவிலும் யார் பலமானவரோ அவர்தான் ஒரு பலமான இறை நம்பிக்கையாளர் அப்படின்ற அடிப்படையில 6 வாரங்கள் அந்த வகுப்பு நடந்துச்சு. அப்ப அந்த வகுப்ப நடத்தி முடிக்கையில மனசுல என்னன்னே தெரியல. ஏதோ ஒரு பாரம் இருந்துச்சு. இவ்வளவு விஷயங்கள அப்படியே நம்ம பாட்டுக்கு 6 வாரம் ஒவ்வொரு வாரமா விட்டு விட்டு ஒரு 12 வார காலத்துக்குள்ள சொல்லி முடிச்சிட்டோமே. அப்ப இது எல்லாத்தையுமே இந்த சகோதரிகள் பின்பற்றக்கூடியவங்களா இருப்பாங்களா? பின்பற்றதுக்கு அவங்களுக்கு அது எவ்வளவு கடினமானதா இருக்கும்? ஏன் ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் மாதிரி அவங்களுடைய கை பிடிச்சு ஒரு 40 நாள் பயிற்சி வகுப்பா இதை எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன முயற்சிய ஒரு 32 சகோதரிகள் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பிச்சோம். ஜனவரி 2ஆம் தேதி இப்ப ஜனவரி 2, 2026 ஆரம்பிச்சோம். ஜனவரி 2, 2026 ஆரம்பிச்ச அந்த வகுப்பு பிப்ரவரி 10ஆம் தேதி முடிஞ்சுச்சு. 40 நாளுடைய அந்த அழகான பயணம் முடிஞ்சுச்சு. அதுல நாங்க என்ன செய்யக்கூடியவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, 40 நாளும் தஹஜ்ஜத்துக்காக காலையில 4:30 மணிக்கு அந்த குரூப்ல 3 தடவ கால் பண்ணுவோம். இப்ப அந்த 32 சகோதரிகளும் தஹஜ்ஜத்திற்காக எழுப்புவதற்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நேரமா அது இருக்கும். அப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, 7 மணிக்கு அதுல ஒரு மெசேஜ் அனுப்புவோம். அந்த மெசேஜ்ல அன்றாடம் செய்யக்கூடிய 12 விஷயங்கள் அந்த மெசேஜ்ல நினைவூட்டலா இருக்கும்.
எதுல இருந்து அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கடமையான தொழுகைகள், அப்புறம் தஹஜ்ஜத், அப்புறம் 20 நிமிஷம் நடைப்பயிற்சி, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீருடைய அளவு, சமச்சீரான உணவு, அதுக்கப்புறம் அல்லாஹ்வுக்காக எதற்கெல்லாம் எந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு நன்றி செலுத்துதலுக்கான விஷயம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சமூகத்துக்கு இல்ல ஒரு சாராருக்காக ஸ்பெஷலா துவா செய்யக்கூடிய விஷயம். இது மனச பலப்படுத்தக்கூடியது. அடுத்து நம்மளுடைய அறிவாற்றல பலப்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, தினமும் 5 குர்ஆன் வசனங்கள அரபியிலயும் ஓதி, அத தமிழ்லயும் அர்த்தம் வாசிச்சு, அல்லாஹ்வுடைய அற்புதங்கள சிந்திச்சு பார்க்கக்கூடிய தஃபக்குர் அறிவாற்றலை பலப்படுத்துறதுக்கு அப்படின்றதோட, கடைசி ஆன்மாவ பலப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வரும்போது, தினமும் கண்டிப்பா 2 ரக்காயத் தௌபா பாவ மன்னிப்பிற்கான 2 ரக்காயத் நஃபில் தொழுதுட்டு, நம்ம செஞ்ச பாவத்துல ஏதாவது ஒரே ஒரு பாவத்துக்காக தினம் ரப்பு கிட்ட சரணடையக்கூடியவங்களா மட்டும் இல்லாம, அல்லாஹ்வுடைய பெயர்களையோ, இல்ல அல்லாஹ்வுடைய திக்ருகளையோ ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான திக்ர இப்ப அஸ்ஸமீ அப்படின்னு சொன்னா, என்னுடைய இறைவன் செவி ஏற்பவன் அப்படின்ற அந்த விஷயத்த அர்த்தத்தோட அன்னைக்கு நாள் முழுக்க நேரம் இருக்கும் போதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏறத்தாழ 12 நினைவூட்டல்கள் மெசேஜ் காலையில 7 மணிக்கு போச்சு. அதுக்கப்புறம் நாள் முழுக்க வேற எந்த இதுவுமே இருக்காது. எல்லா சகோதரிகளும் இத வழமையா அல்லாஹ்வுடைய கருணையால ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா இரவு 8 மணிக்கு WhatsAppல ஓட்டு போடுறதுக்கான ஒரு போலிங் மெசேஜ் போகும். அந்த மெசேஜ்ல இன்று அல்லாஹ்வுக்காக நமது வகுப்பில் பகிரப்பட்ட 12 நினைவூட்டல்களில் என்னால் எத்தனை செய்ய முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் நாளைக்கு நம்மள மறுமையில விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே, நம்மள நாமளே விசாரிச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி அப்படின்ற அடிப்படையில சுப்ஹானல்லாஹ் அந்த கேள்வி போகும். அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கும். 8ல இருந்து 12 செஞ்சுட்டேன். இல்லன்னா 7ல இருந்து 5 வரைக்கும் செஞ்சேன். இல்லன்னா 1ல இருந்து 4 வரைக்கும் செஞ்சேன். ஒண்ணுமே என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் போகும். சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ வியப்பு அப்படின்னா, கடைசி நாள் வரைக்கும் டெய்லி அந்த போலிங் தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்கக்கூடிய சகோதரிகளும் அல்ஹம்துலில்லாஹ் அங்க ஆரம்பிச்சு இந்த நாள் முழுக்க இது என்னால முடியுமா அப்படின்னு நினைச்சதெல்லாம், இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கி வச்சிருக்கான். நமக்கு யாராவது கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனா மட்டும் போதும் அப்படின்ற அடிப்படையில 8 மணிக்கு 32 பேர்ல 25 பேரு வரைக்கும் ஏறத்தாழ 25, 26 பேர் வரைக்கும் வோட் பண்ணிருவாங்க. ரொம்ப நேர்மையா, நியாயமா, ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னா கூட, ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி வோட் பண்ணிருவாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுல ஒரு சகோதரிலாம் சொன்னாங்க, அவங்க இஸ்லாத்த ஏத்துக்கிட்ட ஒரு சகோதரி. அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க ஒரு தடவ பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஈமானிய பயிற்சி வகுப்ப அறிமுகப்படுத்திய இன்னொரு சகோதரி இருந்தாங்களாம். இஸ்லாத்துக்கு வந்த சகோதரி. அவங்க இந்த வருஷம் ஈமானிய பயிற்சி வகுப்ப போன வருஷம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு, இந்த வருஷம் அறிமுகப்படுத்தின அந்த சகோதரி மரணிச்சுட்டாங்க. ஆனா, யாருக்கு அவங்க ஈமானிய பயிற்சி வகுப்ப அறிமுகப்படுத்தினாங்களோ, அந்த சகோதரி அவங்களுடைய மொத்த குடும்பத்தோட சேர்ந்து இந்த நினைவூட்டல்கள் மூலமா பலன் பெற்றுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. மரணிச்ச அந்த இஸ்லாத்தை ஏற்ற சகோதரி தன்னுடைய பிஹ்ருர் ரூமாவாக இந்த ஈமானிய பயிற்சி வகுப்பு அறிமுகப்படுத்திட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. இதுல இருந்து எத்தன நன்மையை இவங்களோட தலைமுறையெல்லாம் செய்றாங்களோ, அவ்வளோ நன்மையுடைய பங்கும் அந்த சகோதரிக்கு இருக்கு. நான் எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணும்போது 40 நாள் 32 சகோதரிகளுக்கு எவ்வளவு மகத்தான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, 1280 கால்ஸ் தஹஜ்ஜத்துக்காக போயிருக்கு. 1280 தடவை தன்னுடைய ஆ அப்துகளை 1280 அடியார்கள தஹஜ்ஜத் தொழுகிற அளவுக்கு நேசமாக, நெருக்கமாக ஏற்படுத்தின பாக்கியம் இந்த குரூப் மூலமா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த 1280 தடவ எத்தன பேர் எவ்வளவு கண்ணீர் சிந்தியிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். இது எல்லாமே பெரிய பலன 40 நாளும் அல்லாஹ்வுடைய கருணையால அழகா செஞ்சு முடிச்சுட்டோம் ரமலானுக்கு முன்னாடியே. இப்ப இதோடைய ஆச்சரியமானது என்ன தெரியுமா? இது நினைச்சே பார்க்காம அந்த குரூப்ல இருந்த ஒரு சகோதரியோட கணவர் துபாய்ல இஸ்லாமிய வகுப்புகளை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியரா இருக்கார்.
அவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த ஐடியாலஜி அவருக்கு மனச ரொம்ப கவர்ந்தனால, நெறைய சகோதரர்கள நம்ம ஏன் கைப்பிடிச்சு வழிநடத்தக்கூடாது அப்படின்ற அடிப்படையில, இதே மாதிரி தி ஸ்ட்ராங் பிலீவர் பலமான இறைநம்பிக்கையாளர் அப்படின்ற பேர்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் துபாய்ல ஸ்டார்ட் பண்ணி, அதுல நெறைய ஈமானிய சகோதரர்கள இணைச்சு, இந்த நன்மையான காரியங்கள தொடர்ந்துட்டு இருக்காங்க. அன்பான சகோதரிகளா, அல்லாஹ்வுடைய கருணையால அந்த தி ஸ்ட்ராங் பிலீவர் அப்படின்ற அந்த வகுப்பு, இந்த ஈமானிய பயிற்சி வகுப்பு மூலமா, இந்த அல்ஹிரா அகாடமி மூலமா, அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஈமானிய சகோதரிகள் மூலமாக ஏற்படுத்தின இந்த வாய்ப்பு, எனக்கான பிஹ்ரு ரூமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு ஒரு மனசுல அவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். எதிர்பார்க்காம அதே மாதிரி அந்த ரூமா எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இன்னைக்கு வரைக்கும் பலன் கொடுத்துட்டு இருக்கோ, அது மாதிரி எதிர்பார்க்காம கடல் கடந்து துபாய்ல இன்னொரு சகோதரர் எதிர்பார்க்காம அல்லாஹ்வுடைய கருணையால எத்தனை சகோதரர்களை இணைச்சு ஒரு முன்மாதிரியா இன்னொன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரிகளா, மரணிக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல அப்படின்னு சொன்னா இந்த ரமலான கடந்து போறதுக்கு முன்னாடி, நம்முடைய பிஹ்ரு ரூமா எது? நம்முடைய தனித்துவம் எது? எது நமக்காக இறைவனிடம் சதக்கா ஜாரியாவாக மாறி பேசும் அப்படின்றத சிந்திச்சு செயல்படக்கூடிய பாக்கியத்த ஒவ்வொருத்தருக்காகவும் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சு இந்த அமர்வை நான் நிறைவு செய்கிறேன். கேட்டதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை பேசும் கற்கள் அப்படின்ற தலைப்புல இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க தலத்துல அந்த தலம் இறைவன் கிட்ட எப்படிப்பட்டதாக அந்த மனிதருக்காகவோ இல்ல அந்த சமூகத்துக்காகவும் மன்றாடக்கூடியதா இருக்கும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். கப்ரா சொல்லி முடிச்சுக்கலாமா? சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ தூபு இலைக். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமியுல் அலீம். எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இப்பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீயே செவியேற்பவனும் நன்கு அறிபவனுமாக இருக்கின்றாய். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்.